இப்ராஹிம் மகாதீர் நாகப்பட்டினத்திலையும் திண்டுக்கல்ல இருக்க சகோதரர்கள் எல்லாருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாருக்கும் நல்லா நான் பேசுறது கேட்குங்க நம்பிக்கையில நான் இன்ஷால்லா சுருக்கமா ஒரு 2-3 நிமிஷத்துக்குள்ள முடிக்கிறதுக்கு முயற்சி பண்றேன் இன்ஷால்லா. முதல்ல இந்த ரொம்ப சிரமமான இந்த வேலைகளை அல்ஹம்துலில்லாஹ் இஸ்திகாமத்தா செய்யக்கூடிய ஸ்டெம் உடைய பொறுப்புதாரிகள், அவங்க மேனேஜ்மெண்ட்ல இருந்தாலும் சரி, ஒவ்வொரு சென்டருடைய பொறுப்புதாரிகள் எல்லாருக்கும் நான் ஜஸாக்கல்லா ஹைர் சொல்லணும். அதே நேரத்தில் எல்லாருக்காகவும் இன்ஷா அல்லாஹ் நான் எல்லாரும் நாம சேர்ந்து இதில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அனைத்து சகோதரர்களுக்கும் நாம துவா செய்யணும் இன்ஷா அல்லாஹ். முக்கியமா நான் சந்தோஷமான ஒரு விஷயம் என்னன்னா, ஸ்டெம் திண்டுக்கல்ல தான் முதல் ஆரம்பிச்சாங்க அல்ஹம்துலில்லாஹ். அந்த அடிப்படையில திண்டுக்கல்ல ஆரம்பிச்சதுக்கு மற்றவங்களோட சேர்ந்து நானும் ஒரு காரணமா இருந்ததுனால ரொம்ப சந்தோஷப்படுறேன் அல்ஹம்துலில்லாஹ். அதே நேரத்தில் ரொம்ப நிறைய இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் ஆரம்பிச்சு அதுல சொல்லப்பட்ட விஷயங்கள் நடைமுறையில செய்யாம இருந்திருக்காங்க நிறைய மற்ற இடங்கள்ல அல்ஹம்துலில்லாஹ். அந்த விஷயத்துல பிரதர் இப்ராஹிமும் சகோதரர் இப்ராஹிமும் இப்ப அதை குறிப்பிட்டாரு. அவங்க என்ன கமிட்மெண்ட் கொடுத்தாங்களோ அதை முழுமையா இந்த நாள் வரைக்கும் அதை நிறைவேற்றுறதுல எல்லா முயற்சியும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அல்ஹம்துலில்லாஹ். அது ரொம்ப முக்கியம். அத மாணவர்களுடைய ஈடுபாடு கொஞ்சம் பிளஸ் மைனஸ்ல இருந்தா கூட பெற்றோர்களுடைய ஈடுபாடும் நல்ல முறையில இருக்கு. இந்த நிகழ்ச்சி இந்த ப்ரோக்ராமுடைய ப்ராக்ரஸ முன்னேற்றத்தை வாரம் இவாலுவேட் பண்ற மெத்தடும் நல்ல முறையில இயங்கிட்டு இருக்கிறது. இதெல்லாமே நம்ம ரொம்ப சந்தோஷப்பட வேண்டிய ஒரு விஷயம். மாணவர்களுக்கு நான் இந்த நேரத்தில் ஒரு விஷயத்த சொல்லணும், பெற்றோர்களுக்கும் இந்த நேரத்தில் ஒரு விஷயத்த சொல்லணும். இந்த நிகழ்ச்சி இதை முடிக்கிறவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் அப்படிங்கிற கமிட்மெண்ட் ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு நாம நல்ல முஸ்லிம்களா இருக்கிறதுக்கு தான் இந்த நிகழ்ச்சியோட ஒரு அடிப்படையான முக்கியமான ஒரு நோக்கம் அப்படிங்கறத நான் விளங்குறேன். இதான் நம்ம எல்லாரும் இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கமே நாம முஸ்லிம்கள் இஸ்லாத்தை நல்ல முறையில விளங்கி நம்மளுடைய எந்த துறையில நாம போனாலும் அதுல அத முஸ்லிம்களா நாம அதுல இருக்கணுங்கிறதுதான். வேலைங்கிறது ஒரு பக்கத்துல இருந்தா கூட இந்த நமது வாழ்க்கையில இஸ்லாம் நாம அதை நமது வேலைகள்ல வெளிப்படுத்தணுங்கிறதுதான் இந்த ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் ரீசன், ஒரு முக்கிய ஒரு நோக்கம். ரெண்டாவது கான்பிடன்ஸ் பில்டிங் மெஷர்ஸ் சொல்லுவாங்க, தன்னம்பிக்கை ஊட்டக்கூடிய விஷயங்கள். ஒரு நிகழ்ச்சியில இந்த 5 முக்கிய விஷயங்களை உள்ளடக்கின நிகழ்ச்சி இதுவரைக்கும் எங்கேயுமே நடக்கல அல்ஹம்துலில்லாஹ். அந்த விஷயத்துல இதுல ஈடுபட்டிருக்கக்கூடிய சகோதரர்களும் சரி, இதுல பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கக்கூடிய மாணவர்களுக்கும் இது ஒரு இறைவனுடைய ஒரு பெரிய உதவி. காரணம், ஆங்கிலத்தையும் அதுல சிறந்த நிறுவனத்தின் மூலியமா தரப்படுது. குர்ஆன் அகாடமி, குர்ஆன விளங்குதலும் அதுக்கு ஒவ்வொரு துறையிலையும் எதுல சிறந்த அமைப்புகள் இருக்கோ அவங்களோட இணைந்து இது செய்யறதுதான் இதனுடைய பாராட்டுதற்குரிய விஷயம். இதை சொல்றதுக்குரிய காரணம், இவங்களை பாராட்டுறதுங்கிறதோட நாம இந்த நிகழ்ச்சியில உள்ள அந்த நோக்கங்களை நாம விளங்கணும். இந்த நிகழ்ச்சியுடைய முக்கியத்துவத்தை இதுல ஈடுபட்டிருக்கக்கூடிய மாணவர்களும் இதை விளங்கணுங்கிறது தான் நான் இதை திரும்பவும் இதை நான் சொல்றேன். கடைசியா நான் ஒரு விஷயத்த சொல்லணும். திண்டுக்கலை பொறுத்தளவுல இன்னைக்கு 4 பேர் தான் வந்திருந்தா கூட, 10 பேர்ல 4 பேர் வந்திருக்காங்க. அட்டெண்டன்ஸ் கம்மியா இருந்தா கூட இந்த நிகழ்ச்சி நல்ல முறையில போயிட்டு இருக்கு. நல்ல முறையில இதனுடைய பெற்றோர்கள் பங்கெடுத்து அவங்களுடைய பசங்களை நல்லா மானிட்டர் பண்றாங்க. ஒரு சகோதரர் திண்டுக்கல்ல சொன்னதுதான் என்னுடைய வாழ்க்கையிலே நானும் எங்க ஃபாதர்கிட்ட போய் என்ன நடக்குதுன்னா தெளிவா சொல்றது இல்லை. அதனால நானும் இந்த நேரத்தில் அதை ஒரு லெசனா எடுத்துக்கிட்டேன். பெற்றோர்கள்ட்ட நம்ம போய் நம்மளுடைய தகப்பனார்கிட்ட என்ன நடக்குதுங்கிறத தெளிவா சொல்லணும். ஏதோ நம்மளும் போனோம் வந்தோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது. ஜஸாக்கல்லா ஹைர். சகோதரர் இப்ராஹிம் மகாதீர் திண்டுக்கல்ல, திருச்சியில, சென்னையில, நாகப்பட்டினம் அனைத்து சகோதரருக்கும் மீண்டும் ஒரு முறை என்னோட சலாத்தினை தெரிவித்துக் கொண்டு நிறைவு செய்கிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
வலைக்கும் ஸலாம் ஜஸாக்கல்லாஹ் ஹைர் பிரதர். அல்ஹம்துலில்லாஹ் உங்களோட இந்த உரை வந்து என்ன சொல்றது ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருந்தது. அல்ஹம்துலில்லாஹ். அதே மாதிரி நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கும் போது உங்களோட சப்போர்ட், ஏன்னா அந்த ப்ராஜெக்டை நம்ம ஃபர்ஸ்ட் அந்த திண்டுக்கல்ல நம்ம இனிஷியேட் பண்ணும்போது உங்களோட சப்போர்ட் வந்து ரொம்ப மோட்டிவேட்டடா இருந்தது எங்களுக்கு எல்லாத்துக்கும். அடுத்து